முதல்ல இதையே நம்ம மருந்து குழம்பு அப்படின்னு சொல்றோம். உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த குழம்புல நம்ம சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ் ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற சில வித்தியாசமான இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போறோம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நமக்கு சளியோ காய்ச்சலோ இரும்பலோ இருக்கிறப்போ அந்த டைம்ல நமக்கு எது சாப்பிட்டாலும் வாய்க்கு கசப்பா இருக்கு, எதுவும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த குழம்பு ஒரு பஞ்சியான, ஒரு அருமையான, ஒரு டேஸ்டியான குழம்பு. ஸோ இந்த குழம்பு எப்படி பண்றது நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். எப்பொழுதுமே குழம்புக்கு நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான பொடியை நம்ம வறுத்து அரைச்சிக்கிறோம். அதுக்கு என்ன போடுறதுன்னு பார்ப்போம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா. ஆயில் வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டிங்க்கு தான் எடுத்துக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரை ஃப்ரை அந்த மாதிரி வறுக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 டீஸ்பூன் ஓமம், ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு. யூஸ்வலாக நம்ம வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுவோம், பட் இன்றைக்கி நம்ம கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகு எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம். இது எப்பொழுதும் நம்ம நாட்டு மருந்து கடை இல்லை நல்ல இப்போ ஒரு கிராசரி ஷாப்லேயும் இது கிடைக்குது. சளி, இருமல், டைஜஷன் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட இஞ்சி கூட லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கருகலை, பட் நல்ல மனம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அரைச்சி இப்போ ஒரு பவுடர் ஆக்கிடுவோம். பொடி அரைச்சி வச்சிட்டோம். இப்போது ஒரு பேனில் நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்குவோம். ஸோ எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல்லு போடுங்க. அதே அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்துக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற எந்த டிஷ்ஷுக்கும் நீங்கள் நிறைய சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் நமக்கு இந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரப்போ நம்ம எடுத்துருக்கிற 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஸோ நல்லா நம்ம வதங்கி வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஸோ இப்போ நல்ல ஒரு கொதிச்சு வரப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளி அதை இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு சிம்மரில் இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகி கொஞ்சம் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கங்க. அந்த குழம்பு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி நவ். ஸோ இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில்
கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா மணத்துக்காக கொஞ்சம் கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒரு அருமையான எக்ஸாம்பிள். இந்த சேஞ்ச் ஆஃப் சீசன் எப்பொழுதுமே இந்த வைரல் ஃபீவர், இந்த கோல்டு, காஃப் இதெல்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் இது ஒரு ப்ரிகாஷனரி ஃபுட்டுன்னே சொல்லலாம். இதை குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம சேனலில் அதுக்குன்னு ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி குக்கிங்.